வருஷத்துக்கு அப்புறமா ஏரிக்கு வந்த தண்ணீர். அட தண்ணி வந்துருச்சுடோ எப்படின்னு உற்சாகமான மக்கள். சிறப்பு பூஜைகள் செய்து மலர் தூவி வரவேற்பு. சேலம் எடப்பாடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கொங்கணாபுரம் ஒன்றியம் கச்சுப்பள்ளி ஊராட்சியில 55 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஏரி கடந்த 60 வருஷமா தண்ணி இல்லாம வறண்டே இருந்திருக்கு. கடந்த 5ஆம் தேதி அந்த பகுதி விவசாயிகள் உடனடியாக அந்த கச்சுப்பள்ளி ஏரிக்கு தண்ணி வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாலை மறியல் போராட்டத்திலையும் ஈடுபட்டாங்க. அதுக்கப்புறமா 8ஆம் தேதி மாலை 6 மணிக்கு கச்சுப்பள்ளி ஏரிக்கு தண்ணி வந்திருக்கு. அந்த பகுதி விவசாயிகளும் மக்களும் ரொம்பவே ஹாப்பியா இருந்திருக்காங்க. 60 வருஷம் வறண்டே இருந்த ஏரிக்கு தண்ணீர் வர்றது எவ்வளவு சூப்பரான விஷயம். அதனால மக்கள் சிறப்பா வரவேற்று இருக்காங்க. சிறப்பு பூஜைகள் எல்லாம் பண்ணி மலர் தூவி வெல்கம் பண்ணியிருக்காங்க. காவேரி சரபங்க உபரிநீர் விவசாயிகள் நல சங்கத்தின் சார்பாக இந்த உபரிநீர் பல ஆண்டுகள் போராட்டம் செய்து இந்த பகுதியினுடைய இந்த கச்சுப்பள்ளி ஏரிக்கு வெள்ளாளபுரத்திலிருந்து இன்றைக்கு பம்பிங் செய்யப்பட்டு தண்ணீர் வந்து கொண்டிருக்கின்றது. இந்த மகிழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வந்து அவ்வளவு உற்சாகத்தோடு இங்கே வரவேற்பு நிகழ்ச்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். நாங்கள் கேட்பதெல்லாம் மாண்புமிகு தமிழக அரசுக்கும் மாவட்ட ஆட்சியருக்கும் நீர்வளத்துறை அதிகாரிகளுக்கும் இதுபோல அனைத்து விடுபட்ட அனைத்து ஏரிகளையும் உடனடியாக நிரப்பி கொடுங்கள். எங்களுடைய அந்த 4 ஏரிகளுக்கும் நிரப்ப தண்ணீர் திறந்து விட்ட எங்களுடைய கோரிக்கை ஏற்று சிறப்பாக திறந்து விடுவதற்கு ஆணையிட்ட மாவட்ட ஆட்சியருக்கும் நீர்வளத்துறை அதிகாரிகளுக்கும் தமிழக அரசுக்கும் மிக்க நன்றி தெரிவிக்கின்றோம். இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் பல செய்திகளுக்கு இப்பவே பிஹைண்ட் ரூட்ஸை ஃபாலோ பண்ணுங்க.